வணக்கம் நேயர்களே. ஸ்ரீ சக்ரா பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா 25/2/2025 பிப்ரவரி மாதம் செவ்வாய்க்கிழமை, குரோதி ஆண்டு மாசி 13. இன்னைக்கு ஒரு சிறப்பு இருக்கு. நட்சத்திரம் திருவோணம் ப்ளஸ் பிரதோஷம் ஆட் ஆகுது. சந்திரனோட நட்சத்திரத்தில் பிரதோஷம் வருது. மேல் நோக்கு நாள் சாயங்காலம் 4:30 மணிக்கு 6 மணி வரைக்கும் சிவன் ஆலயத்தில் விசேஷமாக செய்கிறாங்க. சும்மா சொல்லக்கூடாது, எல்லா கோயிலையும் இன்னைக்கு கொஞ்சம் சிறப்பாக செய்கிறாங்க. முடிஞ்சால் 1/2 கிலோ வெள்ளை கொண்டக்கடலை, ஒரு 1/2 கிலோ வெள்ளை மொச்சை. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறவங்க ஒரு பிரதோஷத்துக்கு இது, அடுத்த பிரதோஷத்துக்கு அது. இரு பெரிய ராஜ கிரகங்கள் குருவும் சுக்கிரனும். இவர்கள் அசுரகுரு தேவகுரு. இந்த இருவருக்கும் ஹெட் குவார்டர்ஸ் சிவபெருமான். அதனால அவருக்கு அந்த போய் அங்கே செஞ்சு கொடுத்தீங்கன்னா விசேஷமா இருக்கும். அந்த 15 நாள் ரொம்ப அற்புதமா போகும். டிப்ஸ் இது, ஆன்மீக டிப்ஸ். அடிக்கடி ஒரு சார் கேட்பார், ஏதோ ஆன்மீக டிப்ஸ் கொடுங்க மக்களுக்கு அப்படின்ட்டு. இதுதான் டிப்ஸ். நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை 7:30 to 8:30, மாலை 4:30 to 5:30 நல்ல நேரம் இன்னைக்கு. கௌரி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலைல 10:30 to 11:30, மாலை 7:30 to 8:30. 1 hour வருது. டாக்குமெண்ட் சைனிங் அந்த மாதிரி கரெக்டாக பார்த்துக்கணும். ராகு காலம் மாலை 3 to 4:30, யமகண்டம் 9:30 to 10:30. ராகு கால யமகண்டம். குளிகை 12 to 1:30. இந்த ராகு காலம் யமகண்டத்தை பற்றி ஒரு நாள் நம்ம பேசுவோம். இதில் ஒரு சின்ன அழகான குட்டி கதை இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சூலம் பார்த்தீங்கன்னா வடக்கு, பரிகாரம் பார்த்தீங்கன்னா பால் சாப்பிட்டுட்டு போக வேண்டியது. பிரயாணம் பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணுங்க. சூரிய உதயநாயகி கம்மியாயிட்டார் பார்த்தீங்களா, 6:30, 1 நிமிஷம் முன்னாடி வந்துருச்சு. வெயில் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இன்று திதி பார்த்தீங்கன்னா காலைல 11 மணி வரைக்கும் துவாதேசி, அடுத்து பிரதோஷம் திரியோதசை திதி. திரியோதசை திதியை தான் நம்ம பிரதோஷம் அப்படின்றோம். காலையில் 11 மணிக்கு ஆரம்பிக்குது, மறுநாள் வரைக்கும் இருக்கும். ராகு தங்குறத எடுப்பாங்க சிவாலயத்தில். இன்னைக்கு பிரதோஷம். நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் 5 மணி வரைக்கும் உத்திராடம், பின்பு திருவோணம். 5 மணிக்கு, அதான் பிரதோஷம் கிராஸ் ஆகும்போது திருவோணம் வந்துடுறாரு. சந்திரனுக்கும் அவருக்கும் ஒரு சின்ன ஒரு லிங்க், நல்ல லிங்க் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திராசிரமம் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் 5 மணி வரைக்கும் மிருகஷி நட்சத்திரம், அடுத்து திருவாதிரை. அப்போது டோட்டலாக மிதுன ராசிக்கு சந்திராசிரமம் ஸ்டார்ட் ஆகிடும் இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே. அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைய நாள் மற்ற ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு மேஷ ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சில முயற்சிகள் அவங்க எடுப்பாங்க, சக்ஸஸ் ஆகும். ரிஷப ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா ஒர்க்கும் ஸ்மார்ட்டாக இருக்கிறதுனால மற்ற ராசிக்காரர்கள் இவர்களை உயர்ந்த தரத்தில் வைத்து பேசுவார்கள். முகஸ்துதின்னு கூட சொல்லலாம், கேர்ஃபுல்லாக இருங்க. மிதுன ராசி நேயர்கள் சில விஷயங்களில் ஆசைப்பட்டு ஈடுபடுவார்கள். ஒன்றும் தப்பு கிடையாது, ஈடுபடுங்க. கடகராசி நேயர்கள் இன்னைக்கு கொஞ்சம் நேர்மையாக இருப்பாங்க. 24 மணி நேரம் நேர்மையாக இருக்க முடியல, ஏதோ இன்னைக்கு கிரக அமைப்பு அவங்க நேர்மையாக இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு வருது. அதை யூஸ் பண்ணுங்க, முடிஞ்சால் நல்லது செய்யுங்க. சிம்மராசி பெயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் இன்றைக்கு. கன்னிராசி நேயர்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் அவங்களை சூழ்ந்து இன்னைக்கு நடக்கும். துலாம் ராசி நேயர்கள் சிறு உயர்வு பெறுவார்கள். ஒரு நல்ல உயர்வுன்றது எப்படின்னா, ஒரு உயர்வை நோக்கி ஒரு நகருதல், ஒரு ஸ்டெப் அப்படி இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு எல்லா விஷயங்களும் ஆதாயம் தரக்கூடிய விஷயங்களா இன்னைக்கு நடக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு செலவு நிறைந்த நாள். சுப செலவாக செய்யுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு செலவு பண்ணுங்க, குடும்பத்தாருக்கு செலவு பண்ணுங்க. இன்னைக்கு மகர ராசி நேயர்களுக்கு அனைத்திலும் இன்னைக்கு ஜெயம், வெற்றி.
ஒரு நாளில் என்ன கிடைப்பு, ஒரு ஸ்மார்ட் சின்ன சின்ன விஷயங்கள் இன்னைக்கு பாசிட்டிவாக நடக்கிறதே இன்னைக்கு வெற்றி ஆகி போயிடுச்சு. அந்த காலத்தில் வெற்றினா ஒன்று அப்படி சுயட்டி நம்ம கையில் எடுக்கிறது, இன்னைக்கு அப்படி இல்லை. பாசிட்டிவாக எல்லாம் போகுதுனாவே அதுவே வெற்றி மாதிரி ஃபீல் ஆகி போகுது. கும்பராசி நேயர்களுக்கு சில விஷயங்கள் இன்னைக்கு தாமதப்படும், தவறாக நினைக்காதீங்க, மூட் அவுட் ஆகாதீங்க, நாளைக்கு தள்ளி வச்சு செய்யுங்க. மீனராசி நேயர்களுக்கு எஃபெக்ட் போட்டாதான் சில விஷயங்கள் இனி நகரும். எஃபெக்ட் போட்டு ஆனால் விஷயத்தை முடியுங்க. இன்னைக்கு உழைப்பை நம்பி செய்யுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இன்னைக்கு கரணம் பார்த்தீங்கன்னா காலையில் 11 மணி வரைக்கும் தைத்துளம், பின்பு கரசை. 2 பேர் வரைக்கும் 10 மணி வரைக்கும் கரசை, 10:45 வரைக்கும். மீதி வனிசை நாளைக்கு பார்த்துக்கலாம். இன்னைக்கு காலையில் தைத்துளம், ஈவினிங் கரசை போடும். 2 பிரித்து போட்டுருவோம். வழக்கு போடும்போது வயிற்றுல நான்வெஜ் இருக்கக்கூடாது, பார்த்துக்கோங்க. நான்வெஜ் போட்டுட்டு சாப்பிடுங்க, தப்பில்லை. இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக அமையணும்னு எம்பெருமான வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.